சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக வழக்கு. இருக்கை RB உதயகுமாருக்கு ஒதுக்கியதை அடுத்து உயர்நீதிமன்ற வழக்கை திரும்பப் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. இலங்கை நீதிமன்றம் மீனவர்களுக்கு தண்டனை வழங்கியதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணி. ஆட்சியரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். பிளாஸ்டிக் இல்லாத சிறந்த பள்ளி கல்லூரிகளுக்கு மஞ்சைப்பை விருது வழங்கப்படும். தலா 3 பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று சென்னை ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல். வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 206 கோடி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையை வழங்குவதற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் அறிவிப்பு. வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் பட்டதாரிகளுக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்படும். 100 இளைஞர்களுக்கு மானியம் வழங்கிட 1 கோடி நிதி ஒதுக்கீடு. சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படும். அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் நடவு செடிகள் விற்பனை மையம் அமைக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2.74 லட்சம் விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 5 கோடி ரூபாய் செலவில் 100 உழவர்கள் அங்காடிகள் அமைக்கப்படும். வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாயிகள் வருவாய் இழப்பிலிருந்து மீண்டு வர பயிர் காப்பீடு திட்டம் 1775 கோடியில் செயல்படுத்தப்படும். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் 10,500 கோடி ஒதுக்கீடு. இரண்டு ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டிலும் மேலும் 50,000 பாசன மின் இணைப்புகள் வழங்கப்படுவதாக வருவதாக அறிவிப்பு. ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் மண் மலடாகும் என வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. 1482 கிராம ஊராட்சிகளில் 2 லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனைக்கு 6.27 கோடி நிதி ஒதுக்கீடு. வட்டாரத்திற்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்க 38 லட்சம் ஒதுக்கீடு. நிரந்தர மண்புழு உர தொட்டிகள் உரப்படுக்கை அமைக்க 5 கோடி மானியமாக வழங்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்க 200 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் ரகங்கள் உற்பத்தி செய்யப்படும். 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சிறு தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் பயிரிட 36 கோடி ஒதுக்கீடு. பலன் தரும் பருத்தி சாகுபடி திட்டத்திற்கு 14.2 கோடி ஒதுக்கீடு. தோட்டக்கலை பண்ணை இயந்திர கண்காட்சி நடத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வறண்ட நிலங்களில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ள 3.64 கோடி ஒதுக்கீடு. முக்கணி மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த 41.35 கோடி ஒதுக்கீடு. ஏற்றுமதிக்கு உகந்த மாரகங்களின் உற்பத்தியை அதிகரிக்க 27.48 கோடி ஒதுக்கீடு. தென்காசி நடுவக்குறிச்சியில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை அமைக்கப்படும். கன்னியாகுமரியில் சூரிய தோட்டம், செங்கல்பட்டில் செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் அமைக்கப்படும். $12,500 ஏக்கர் பரப்பளவில் சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டம் செயல்படுத்தும். சூரியகாந்தி, செம்பருத்தி, ரோஜா உற்பத்தியை மேம்படுத்த ரூபாய் 8 கோடி ஒதுக்கீடு.
எள் மகசூலை அதிகரிக்க சாகுபடி பரப்பை விரிவாக்கம் செய்ய 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. எண்ணெய் வித்துக்கள் பரப்பை விரிவாக்கம் செய்ய 108 கோடி ஒதுக்கீடு. இருநூற்று 7 தனியார் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 32.9 கோடி ஒதுக்கீடு. இயந்திர வாடகை திட்டத்தை வலுப்படுத்திட புதிய வேளாண் இயந்திரங்களை கொள்முதல் செய்ய வேளாண் பட்ஜெட்டில் 28.82 கோடி ஒதுக்கீடு. பத்து மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நடமாடும் உலர்த்திகள் வாங்க 2.50 கோடி நிதி ஒதுக்கீடு. ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்டங்களில் 5 மஞ்சள் மெருகூட்டும் வேக வைக்கும் இயந்திரங்கள் வாங்க 2.12 கோடி நிதி ஒதுக்கீடு. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டில் மேலும் 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும். சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனபூர் சீரக சம்பா, புவனகிரி மிதி பயோகார் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற 30 லட்சம் ஒதுக்கீடு. ஒருங்கிணைந்த முந்திரி வளர்ச்சி திட்டத்திற்கு 3.36 கோடி நிதி ஒதுக்கீடு. மழவள்ளி பயிரில் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த 1 கோடி பின்னேற்பு மானியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. நடப்பாண்டில் 10 லட்சம் பனை விதைகள் நடப்படும். சட்டப்பேரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனு. மார்ச் 1ஆம் தேதி மாலை வரை விருப்ப மனுக்கள் பெறலாம் என அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகளுக்கு மீண்டும் எச்சரிக்கை. போரூர், சூரப்பட்டு, கிளாம்பாக்கம் தவிர வேறு எங்கு பயணிகளை ஏற்றியிருக்கக்கூடாது என அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் வேளிமலையில் 2 கோடி மதிப்பீட்டில் முல்லைப் பூங்கா அமைக்கப்படும். தமிழக மக்களின் வாழ்வியல், புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக அமைக்கப்படும் என அறிவிப்பு. நியூசிலாந்து கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் டேவிட் ப்ரோக்டர் இந்தியா வருகை. டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 குறைவு. ஒரு சவரன் தங்கம் 46,280 ரூபாய்க்கு விற்பனை. மகாராஷ்டிராவில் மாரத்த சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். இருபது மெட்ரிக் டன் வாழைப்பழங்கள் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் வாழைப்பழங்கள் ஏற்றுமதிக்கு $1 பில்லியன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். அமெரிக்க ஜார்ஜியா மேலவைத் தேர்தலில் தமிழ் வம்சாவளி இளைஞர் போட்டி. 24 வயதான அஸ்வின் ராமசாமி மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறார்.